ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டோட்டலி பட்டன் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். இது புதுசாக கற்றுக்கிட்டவங்களுக்கு கூட ரொம்ப சிம்பிளான முறையில் தான் சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ 8 இன்ச்சு உயரம், கீழே 2 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கோம். இந்த நெக் தான் கட் பண்ணியிருக்கோம். எப்படி தைக்கலாங்கிறத நம்ம முழுசாக பார்க்கலாம். வாங்க. அப்படியே லைக் போட்டு ஹைப் கொடுத்துருங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும் நான் போடுற அளவுகள் எல்லாமே. இப்போது சாரீ கிளாத் தான் எடுத்திருக்கேன். 6 இன்ச்சு அகலத்தில் நம்ம மாடலுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அகலத்தில் எடுத்திருக்கேன். அதை 2ஆக ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு அகலம் நல்லா கிடச்சிருச்சு. நடுவில் தையல் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ப்ளவுஸ் கிளாத்தில் லைனிங் கிளாத் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போது உள் பக்கத்தில் நம்ம லைனிங் கிளாத் வச்சு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். இது திருப்புற மாடல் இல்லை. நம்ம இப்போ அதை ஒன்றா வச்சு தையல் தான் போட போகிறோம். அப்புறம் தான் நம்ம கழுத்து திருப்பணும். எப்படி பண்ணுறேன்னு கரெக்டாக பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே நம்ம கிளாத்தில் தையல் போட்டுட்டு மீதி உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணி தூர எடுத்துடலாம். இப்போது நெக் டிசைனில் நடுசில் வர கிளாத்தை எடுத்து விட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கீழே மடித்து 1/4 இன்ச்சில் மடித்து விட போகிறோம். அப்புறம் 1.5 இன்ச்சு, அப்புறம் நேராக வச்சுக்கிட்டு ஷோல்டர்லேருந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். டாட் அழகாக நீட்டாக பிடிச்சிட்டு 2 சைடும் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போது பேக் சைடு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம மாடலுக்கு எடுத்துக்கிற சாரியில் உள்ள கிளாத்தை என்ன பண்ண போகிறோன்னா, அதை 2ஆக ஜாயின் பண்ணி வச்சுருந்தால அதை உள்பக்கமாக வைக்க போகிறோம். வெளிப்பக்கம் இல்லை, உள்பக்கமாக வச்சு நம்ம 1/4 இன்ச்சில் சேஃபாக வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். அதை எடுத்துகிட்டு நம்ம எப்படி பண்ணலாங்கிறத கரெக்டாக பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடு, சூப்பராக இருக்கும். இப்போ சின்ன சின்னதாக கட் சேஃபாக அழகாக கிடைக்கும். அந்த கட்டிங் மட்டும் எப்போவுமே போடாமல் இருந்துடாதீங்க. இப்போது நம்ம உள்பக்கத்துலேருந்து இந்த கிளாத்தை வெளியில் எடுக்க போகிறோம். எப்படி எடுக்க போகிறோன்னா, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம லைனிங் கிளாத்தும் பிங்க் கலர் தான் கொடுத்துருக்கோம் சாரீ கிளாத்துக்கு மேட்சாக. அதை லைட்டாக பைப்பிங் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா இன்னும் லுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், லைட்டாக வந்தாலே போதும் அந்த பைப்பிங் மாதிரி. நான் அப்படி தான் லைட்டாக வெளியில் எடுத்து விட்டு இந்த லைனிங்கை நான் அப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போ பைப்பிங் மாடல் வந்துருச்சா. இப்போ 1.5 இன்ச்சில் நம்ம அளவுகள் போடுறோம். அந்த நெக் டிசைன் வர்றதுக்கு கரெக்டாக 1.5 இன்ச்சு, 1.5 நம்ம போட்டாச்சு. இனி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2 இன்ச்சில் நம்ம கிளாத் துணி எடுத்துருக்கோம்.
இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த போட்லி பட்டன் பண்ணுறதுக்கு பால்ஸ் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பண்ணுறதுக்கு நல்லா சாஃப்டான கிளாத் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த 2 இன்ச்சு கிளாத்தில் நம்ம பால்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். பாருங்கள், சூப்பராக அப்படி நல்லா ரவுண்டாக நல்லா பண்ணிக்கிட்டு நம்ம பண்ண போகிறோம். நான் எப்படி பண்ண போகிறேங்கிறத அப்படி கரெக்டாக பாருங்கள். இப்போல்லாம் அதுக்கு பஞ்சு மாதிரியே பால்ஸ் மாதிரியே வந்திருக்குது. நான் வாங்கலை, நான் சாஃப்டான கிளாத்தை வச்சே நான் பண்ணுறேன். இன்னொரு நாளைக்கு அது மாதிரி பண்ணுறேன். கண்டிப்பாக அதை வாங்கி பண்ணுறேன். இப்போது அந்த பட்டன்ஸ்லாம் நம்ம செஞ்சு வச்சாச்சு. பாருங்கள், நான் தேவைப்படுற அளவுக்கு நான் பண்ணிட்டேன். குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இனி பேக் சைடு மாடலுக்கு நம்ம அதை ஸ்டிச் பண்ண போகிறோம். 1/4 இன்ச்சில் நம்ம கிளாத் துணியை சாரீ கிளாத் வச்சுருக்கோம்ல, அந்த நம்ம தைச்சி வச்சுருக்கத உள் சைடாக நம்ம அதை பிசுறு தெரியாமல் உள்ளே வச்சு நம்ம கரெக்டாக அது கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை கரெக்டாக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கேப் போட்டு அதில் வைக்க போகிறோம். ஒரு 1/2 இன்ச்சு கேப் போட்டு அப்படியே பண்ணுங்கள். நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். பிசுறு உள்ளே போயிடும். தையல் கரெக்டாக வச்சு போட்டுக்கோங்க. இப்போ மெதுவாக உள்ளே வச்சு அப்படியே ஸ்டிப் தைச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது சிம்பிளாக போடன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான மாடல் தான் இது. இப்போ 1/4 இன்ச்சு லேஸ் எடுத்துருக்கேன். நம்ம என்ன பண்ணலாம், அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் அதில் வச்சு இப்போ நம்ம தைக்க போகிறோம். நான் எப்படி பண்ணுறேங்கிறத ரொம்ப கவனமாக பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த டிசைன்லாம். 2 தையல் போடணும். லேஸுக்கு வந்து இந்த சைடு ஒரு தையல், அந்த சைடு ஒரு தையல் போட்டோன்னா நீட்டாக பார்க்க அழகாக இருக்கும். ரொம்ப இழுத்து இது பண்ணாதுங்க, நைஸாக வச்சு அப்படியே கொண்டு வாங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய நெக் டிசைன் போட்டிருக்கோம், ஸ்லீவ் டிசைன் போட்டிருக்கோம், ரோப் டிசைன் போட்டிருக்கோம். நிறைய மாடல்ஸ் ரொம்ப சிம்பிளான முறையில் தான் சொல்லி கொடுக்குறேன். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிடுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம சேனலை பார்த்து யாரெல்லாம் கற்றுக்கிட்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவங்களுக்கு நிறைய கமெண்ட் போட முடியாட்டா ஒரு ஹாயாவது போடுங்க. யாரெல்லாம் கற்றுக்கிட்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா ஒரு ஹார்ட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ.